பாருங்க மக்களே பாருங்க, கண்டியில நடு மையத்துல நின்னு இருக்கிறோம். மூடி கண்ட கனவே இப்ப எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னாக்கா குன்னா வாட்டர் ஃபால்ஸ்ல இருக்கோம். இலங்கைக்கு வந்து எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு மிக்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உண்மைக்குமே உங்களை வரவேற்கிறோம். வரவேற்க நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இலங்கையோட பாரம்பரியமான உணவு தான் இன்றைக்கி நம்ம எடுத்து நம்ம சுவைக்க நிகழ்ச்சியில் காட்ட போகிறோம். ஆர்வமாக இருப்பீங்க எந்த வாரம் இவங்க என்னடா சமைக்க போகிறாங்கன்ட்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிற்கிற இடம் அவ்வளோ அழகான இடம். இந்த இடத்துக்கு எப்படியெல்லாம் வரலாம், வர வழியெல்லாம் என்னென்னலாம் இயற்கை காட்சிகள்லாம் இருக்குட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டான ஒரு சமையல் இருக்குது, அது என்னன்னு நாங்கள் சொல்கிறோம். பாருங்க மக்களே பாருங்க, கண்டியில நடு மையத்துல நின்னு இருக்கிறோம். பனிமுட்டை எங்களை தாண்டி கடந்து அப்படி ஜின்னு நினைச்சா போயின்னு இருக்குது. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப் ஜின்னு நினைச்சா போயின்னு இருக்குது. சும்மா கண்குள்ளா காட்சியா இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். கண்ணால என் கண்ணால பேசும் கண்ணாடி பூவே நீ தாண்டி. நான் சத்தியமாட்டும் பெஸ்ட் சிங்கரா. குரல் ஒரு மாதிரி காட்டா பிசிறு தட்டுதே. பனிமூட்டம் கண்டியில கிடக்குது, நீங்க அடிக்கிற வெயில உட்காந்துருக்கீங்க இல்லையா? அது காலையிலேயே பனிமூட்டம் போயிடுச்சுன்னா வந்த காரு ரிப்பேர் ஆகி போச்சு, பஸ்ஸுக்காக உட்காந்துருக்கோம் அப்படின்னு எங்க கேமராமேன் சொல்ல சொன்னாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப இருக்கிற ஒரே டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு ஒரே வாய்ப்பு பஸ் மட்டும் தானே. கண்டி சிட்டிக்குள்ள போனாதான் நம்மளுக்கு கார் கிடைக்கும். சோ கண்டி சிட்டிக்கே போறது நம்ம இங்க இருந்து 11 கிலோமீட்டர். இல்ல சார், அது எப்படி சார் நீங்க வர கார் மட்டும் அடிக்கடி பஞ்சர் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது, இன்ஜின் கோளாறு கொடுக்குது. வண்டியில ஏத்துற ஆள் எப்படி? ஒன்னு ரெண்டு. என்ன தம்பி தாத்தாக்கு கொடுக்குற? ஆமா தாத்தா நம்ம எப்பவுமே சாப்பாடு கொடுத்து தான் பழக்கம், கொடுத்து சாப்பிட்டு தான் பழக்கம். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? பஸ் வந்துருச்சுடா, நிப்பாட்டு. போ போ பஸ் நிப்பாட்டி ஏத்தி அசிங்கப்படுத்தாத போ. அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க அண்ணே. போடா புள்ள. சதகாமாவுக்கு பொறுத்து கொடுத்துட்டு இருக்கோம். 240 ரூபா போக 60 ரூபா கொடுக்கணும். 50 ரூபாய் கொடுத்துட்டு 10 ரூபாய் ஆட்டோ போட பார்த்தாரு. அதை நான் கண்டுபிடிச்சேன். நீ கண்டுபிடிச்ச? நம்ம தங்கியிருந்த இடத்துல இருந்து வர்த்தகமா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. என்ன பிரச்சனைனா டிக்கெட் எடுத்துறோம், ஆனா டிக்கெட் கையில தர மாட்டாங்க, காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க. காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க. அடுத்த பஸ் வந்து எல்துவா, அந்த பஸ்ஸுக்கு நாங்க போகிறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா பஸ்ஸை காணோம். எல்துவா வாட்டர் ஃபால்ஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஸ்ரீலங்கா தமிழர்களும் எங்களோட இங்க இலங்கையில பயணிக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்களா வாங்க, ஹாப்பியா இருந்துட்டு போங்க, ரொம்ப சேஃபா இருங்க. ரெண்டாவது விஷயம், நிறைய வியூஸ் இருக்குது, இங்க இதெல்லாம் பார்க்கலாம், நிறைய இடங்கள் இருக்கு, ஜாலியா இருந்தது, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இலங்கை தமிழர்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், வெளி உலகத்துல இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. தெரியாத இடத்துங்களை சொல்லி கொடுங்க, தெரியாத விஷயங்களை கத்து கொடுங்க. ஓகே, பாய். எனிவே சேஃபா இருங்க. பாய், லவ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. நான் முறைகிறேன், வரும்போது ஏத்த மாட்டாரோ? என்ன டிரைவர் முறைகிறாரா? முறைகிறாரா? வரும்போது ஏத்திக்கிறான்னு சொல்றாரா இல்ல ஏத்த மாட்டேன்னு சொல்றாரான்னு தெரியல. வரும்போது வரமாட்டாரு, நடந்தா போதும். கட்டுறது சமையல் இல்ல. சூப்பர்ண்ணா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இலங்கை வந்தாலும் நம்மளுக்காக நண்பர்கள் தோழிகள் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துன்னு இருக்காங்கண்ணா. டெய்லி பார்ப்போம். அப்படிங்களா? சமையல் கட்டாயம் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு இங்கே ஒரு சமையலை போடுவோமா? அதுக்கு தானே வந்திருக்கோம். சமையல் தானே வந்திருக்கோம். நான் கலைஞர் டிவி ரசிகர்னா. எல்லாமே ஆட்டோ ஸ்டாண்ட்ல அண்ணா எல்லாமே டிரைவர் தான். நிறைய சமைச்சு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு நல்ல உங்களோட சமையலை பார்த்து நாங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருக்கோம். அப்போ இலங்கைக்கு வந்து எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு மிக்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உண்மைக்குமே உங்களை வரவேற்கிறோம். வரவேற்க நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட வேலைகள் தொடரணும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதத்தோட. நாங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அப்படி எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்தீங்க தானே, எல்லாம் பார்ப்பாங்க உங்கள் வீடியோ. நன்றி. இப்ப எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னாக்கா குன்னா வாட்டர் ஃபால்ஸ்ல இருக்கோம். இப்ப உன்னா வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். 1 கிலோமீட்டர் இருக்கு. வாங்க அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போவோம்.
மந்திரத்தை சொல்லு மயிலே ஜிம்பள ஜும்பா ஜிம்பா ஜிம்பள ஜும்பா ஜிம்பள ஜும்பா ஜிம்பா ஜிம்பள ஜும்பா கண்ணு மயக்கம் கொள்ளாதே கண்ணுனி மங்கா. ஆமாம், டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு கணக்கு வந்து 150 ரூபா. ஸோ நம்ம 3 பேர் போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம டீம் போயிருச்சு. இப்போ உள்ள நுழைஞ்சோடனே சத்தம் கேட்குது, அருவியோட சத்தம். நம்ம ஆளுங்களோட சத்தத்தை காணா. இந்த ஆளுங்க எங்கே இருக்காங்கன்றத போய் பண்ண பார்க்குறோம். பாருங்க கண்கொள்ளா காட்சி பார்த்துக்கிட்டே இருங்க. உன்னா வாட்டர் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணலாண்ணா. கீழே நம்ம ஆளுங்க உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், நம்ம டீம் அங்கே சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹாய் மாஸ்டர், how are you everybody? இந்த பக்கம் வந்தா பிச்சு. தம்பி எங்கடா போற? நான் மாஸ்டர் நம்ம மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. கூல் பண்ண போகிறோம். மாஸ்டரியா? இல்லை மாஸ்டர் இல்லை, நாம் வந்தோம் இல்லை, நம்மளை போய் கூல் பண்ணிட்டு வருங்க. அருகாம பாக்குறீங்களா? அருகாம போக. அட்டகாசமான இடங்களை பார்த்துருப்பீங்க. அன்பான குடும்பத்தில் அருமையான சமையல் ஒன்று பண்ண போகிறோம். அது என்னன்றதை நம்ம மாஸ்டரே சொல்லுவாங்க. இலங்கையோட பாரம்பரியமான உணவை தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இது மதிய வேளையில் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உணவு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நான்வெஜ் மீல். இது லேம்ப் ரைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இலங்கையோடைய பாரம்பரியமான உணவை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டியும் கண்டியுடைய வரலாற்றையும் இந்த அழகான நீர்வீழ்ச்சியும் மொத்த அழகையும் பார்த்துட்டு வாங்க. மக்களே, நம்ம இப்போ இலங்கையில் இருக்கோம். இலங்கையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டி நகரத்தில் இருக்கிறோம். இந்த கண்டி நகரத்தோடைய வரலாற்று பெருமைகளும் கண்டியில் இருக்கிற சுற்றுலா தலங்களையும் தான் இந்த காணொலி முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கண்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் நடுவில் அமைந்திருக்க 2வது மிகப்பெரிய நகரமாக கண்டி நகரம் அமைந்துள்ளது. இன்னைக்கு எப்படி ஸ்ரீலங்காவுக்கு கொழும்பு வந்து ஒரு தலைநகரமாக செயல்படுதோ, பழைய காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டி நகரம் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரமாக செயல்படுற ஒரு நகரம் தான் இந்த கண்டி. இந்த கண்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்குது. இதை நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரெகுலரான பேருந்து வசதிகளும் இருக்குது, ட்ரெயின் வசதிகளும் இருக்குது. கொழும்புல இருந்து இருக்குது, ஜாஃப்னால இருந்து இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம். 24 மணி நேரமும் பேருந்து வசதி இருக்குது. ஆனால் டைமிங்க்கு இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கலாம். இலங்கையில் ஒரு முக்கியமான சுற்றுலா பகுதியாக கண்டி நகரம் வந்து விளங்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான். இதோடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 460 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சியான சூழ்நிலை அமையும். இயற்கையான மரங்கள், இயற்கையான காற்றுகள், இவை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இலங்கை மக்கள் இந்த கண்டியில் தான் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டியில் வந்து என்ன மொழி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா சிங்களம் தான். 2வது வந்து தமிழ் பேசுகிறாங்க, 3வது வந்து ஆங்கிலம் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் பீப்புள் அதிகமாக இந்த கண்டியில் தான் வருவாங்க. அவ்வளோ சுற்றுலா இடங்கள் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற அளவு இங்கே கிளைமேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பெரிய ஒரு தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேயிலை தொழில். தேயிலை மற்றும் இங்கே விளையக்கூடிய மூலிகை பொருட்கள், வாசனை பொருட்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கண்டி நகரம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் மக்களால் ஆளப்பட்ட நகரம். கண்டி நகரத்தை சுற்றி வந்து பார்த்தாலே பிரிட்டிஷால் கட்டப்பட்ட மாளிகைகளும் போர்ச்சுகல்ஸால் கட்டப்பட்ட மாளிகைகளும் வீடுகளும் இங்கே அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாலைகள், அவங்களுடைய கோட்டைகள், அவங்களுடைய வீடுகள்லாம் இன்னைக்கும் அதே அளவில் மெயின்டைன் பண்ணுறாங்க. சுற்றுலாவாசிகள் முக்கியமாக வர காரணமே இந்த ஒரு ரீசன் தான். இந்த கண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பிரிட்டிஷ்காரர்களும் சரி, போர்ச்சுகல்ஸ்காரங்களும் சரி, இலங்கையில் வந்து பல பகுதிகள், அதாவது கடலோர பகுதிகள் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சாங்க, ஆண்டாங்க. அந்த நேரத்தில் தனியாக தனக்கான அரசாங்கத்தை வச்சு நடத்தின்னு இருந்தது தான் கண்டி நகரம். இந்த கண்டி நகரத்தில் பல வளங்கள் இருப்பது பிரிட்டிஷ்காரர்களுக்கும் போர்ச்சுகல்ஸுக்கும் தெரிய வந்தது. எப்படின்னா இதை வந்து நம்ம ஆக்கிரமிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு பிரிட்டிஷ்காரர்கள் தான் 2 முறை
இந்த கண்டியை நோக்கி போர் எடுத்தாங்க. ஆனால் 2 வாட்டியும் அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ்காரங்களை இந்த கண்டியில் தோத்துட்டாங்க. அப்படி இந்த கண்டி நகரில் என்னதான் பிரிட்டிஷ்காரனை தோக்கிற அளவு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஆண்ட ராஜா அவருடைய போர்படையில் இருக்கிற ஒரு டெக்னிக் தான் கொரில்லா டெக்னிக். அவங்களோட போர்படை வீரர்கள் எல்லாமே கொரில்லா டெக்னிக்கை வச்சு தான் எதிர்த்து வந்த பிரிட்டிஷ் ஆர்மியை தோக்கடிச்சிருக்காங்க. எப்படிதான் இருந்தாலும் பிரிட்டிஷ்காரங்க விட்டுருவாங்களா? கிட்டத்தட்ட 165 ஆண்டு நம்மளுடைய கண்டியோட அரசாங்கத்தால் தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆட்சி செஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான், நாயக்கர் மக்கள் தான் இங்கே வந்து அரசாண்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்தும் தஞ்சாவூரை சேர்ந்த நாயக்கர்கள் தான் இங்கே வந்து ஆட்சி செஞ்சாங்களே. 125 வருஷம் கழிச்சு தான் பிரிட்டிஷ் வந்து கண்டியை ஆக்கிரமிச்சாங்களே. இந்த இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல வெள்ளக்கார கோட்டைகள் இருக்குது. ஆனால் இந்த கண்டி நகரில் தான் இலங்கையில் கட்டப்பட்ட கடைசி கோட்டையானது அமைஞ்சிருக்கு. அந்த கோட்டையுடன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பேலஸ். நீங்கள் வந்தீங்கன்னா, சுற்றுலா வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இது மட்டும் இல்லை, இந்த கண்டியை சுற்றி பல முக்கியமான சுற்றுலா தலங்கள் இருக்குது. யுனெஸ்கோ மூலிமா பேர் வாங்கின பல சுற்றுலா தலங்கள் இருக்குது. ஏஷியாவில் மிகப்பெரிய கார்டன் இருக்குது, அழகிய நகரங்கள் இருக்குது, லேக் இருக்குது, சிட்டி வியூ பாயிண்ட் இருக்குது. இயற்கையில் என்ஜாய் பண்ணுன்னா ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா கண்டியை ஒரு 2-3 நாள்லாம் தங்கி என்ஜாய் பண்ணுங்க. தேடி குருவி கொத்துதே மேல கண்ண மூடி கண்ட கனவே பல ஜன்மம் தாண்டி வந்த உறவே. இந்த ஹுனாஸ் நீர்வீழ்ச்சி நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான இயற்கை வழியில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி வருவீங்க. இது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா மாத்தல் மாவட்டம் தான். ஆனால் மாத்தல் மாவட்டம்ன்றது கண்டிக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துக்கு சொந்தமானது தான் இந்த நீர்வீழ்ச்சி. கண்டிப்பாக நீங்கள் கண்டி வந்தீங்கன்னா மாத்தல் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்க இந்த ஹுனாஸ் நீர்வீழ்ச்சி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நீர்வீழ்ச்சி மேலே வந்து குளிக்க முடியாது, பட் வந்து போட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். மேல குளிக்க முடியாது, ரொம்ப வருத்தப்படாதீங்க. உங்களுக்காகவே கீழே வந்து நீர்வீழ்ச்சி தேக்க தொட்டி வந்து கீழே கட்டி கொடுத்துருக்காங்கண்ணா. அதாவது ஸ்விம்மிங் பூல். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து என்ஜாய் பண்ற ஒரே இடம் இந்த இடம் தானா? போய் என்ஜாய் பண்றீங்களா? சமைக்கலாம், ரசிக்கலாம், ருசிக்கலாம், குளிக்கலாம். உங்களுக்காகவே பாத்ரூம் கட்டியிருக்காங்க. உடைகளை மாத்திக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு என்ஜாயா போங்க. இந்த பக்கம் பார்த்தா காஷ்மீர் மாதிரி இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா உற்றால மாதிரி இருக்கு. ரெண்டும் சேர்ந்தது தான் கண்டி. இது வரைக்கும் கண்டியோட வரலாறையும் ஹுனாஸ் ஃபால்ஸோட இயற்கை அழகும் அதோட முக்கியத்துவத்தையும் பார்த்துருப்பீங்க. இதே ஹுனாஸ் ஃபால்ஸ்ல இருந்து இலங்கையோட பாரம்பரிய உணவான லேம்ப் ரைஸ் தொடர்ந்து வருது, காண தவறாதீர்கள். கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.